வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு நாம பண்ண போறது பனானா பேன்கேக். இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பனானா பேன்கேக் செய்ய தேவையான பொருட்கள்: வாழைப்பழம், மைதா மாவு, ஏலக்காய் தூள், நாட்டு சர்க்கரை, சால்ட், பேக்கிங் சோடா, பால். ஒரு பவுலில் வாழைப்பழத்தை உரித்து போட்டுக்கோங்க. அது நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அந்த பவுலில் இருக்க மைதா மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா, ஏலக்காய் தூள், நாட்டு சர்க்கரை. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் பால் ஊற்றணும். இப்போது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு வரணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பேன்கேக் மாதிரி வரும். இப்போது இந்த பதத்துக்கு வந்த மாதிரி நான் கலந்துக்கிட்டேன். நீங்கள் உங்ககிட்ட மிக்சர் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் தோசை மாதிரி பெருசாக சுற்றக்கூடாது. இப்படியே ஊற்றிட்டு அப்படியே விட்டுறணும். ஆயிலை லைட்டாக மேலே ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நெய்யும் ஊற்றிக்கலாம், இல்லை பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது ஹோல் ஹோலாக வருது. இந்த மாதிரி தான் வரணும். இப்போ பொறுமையாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், உப்பி வர்றது பாருங்கள். பாருங்கள், நல்லா உப்பி வருது. நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு கலந்துருந்தால் கரெக்டாக வரும். இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், டேஸ்டான பனானா பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதில் தேன் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.